திருவாரூர் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் நிரந்தர பணி மற்றும் யுஜிசி நிர்ணயம் செய்த மாத ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக எஸ்எஃப்ஐ மாணாக்கர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன், மேலும் விவரம். திருவாரூர் அருகே உள்ள கிடாரங்குடன் பகுதியில் திருவிக அரசு கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது. இதில் 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் 106 கௌரவ விரிவுரையாளர்கள் கடந்த பல வருடங்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கௌரவ விரிவுரையாளர்கள் வருகை பதிவேட்டில் கையொப்பமிடாமல் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயில் அமர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 10 ஆண்டுகளாக யுஜிசி தகுதி பெற்ற 50 வயதை கடந்த அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் நிரந்தர பணி வழங்க வேண்டும். உயர் நீதிமன்ற தீர்ப்பில் யுஜிசி நிர்ணயம் செய்த அடிப்படையில் மாத ஊதியமாக 50,000 ரூபாய் மற்றும் 12 மாதங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கல்லூரியை சேர்ந்த 106 கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்பை புறக்கணித்து கல்லூரி வாயில் அமர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாக இந்திய மாணவர் சங்கத்தினருடன் சேர்ந்து 500க்கும் மேற்பட்டோர் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். தொடர்ந்து செய்திகளை